படக்குழுவினர் தான் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க. நேற்று முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியிலேருந்து சீமான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல? காரணம் என்ன? உயிர் தமிழுக்கு அப்படின்னும் போது இப்போ பிரபாகரன் அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை? நான் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. அவர் வேண்டிய ஒரு நண்பர் கிடச்சிருக்கேன், இந்த ஈவினிங் கூப்பிட்றேன்னு இருக்கிறாரு. நீங்கள் அந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு வந்தவங்க முன்னாடி நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்கடான்னு வேற குத்தி காமிச்சிருக்கீங்க. டைரக்டாவே, மறைமுகமாக கூட இல்லை. இபிஎஸ்ஸை நேரடியாக தாக்கியிருக்கீங்க. இன்னைக்கு முழு படம் பாருங்க பிரதர். அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையை எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும். இது வெறும் அரசியல் படம் கிடையாது, பொழுதுபோக்கு இருக்குது. அண்ணாச்சி பண்ணுற காமெடி இருக்குது, கஞ்சா கருப்பு பண்ணுற காமெடி இருக்குது, 2 பாடல் காட்சி இருக்குது, 2 சண்டை காட்சி இருக்குது. மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கிறோம், உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி. இவர் இவ்வளவு சொன்னால் என்ன கேட்பாங்க அவங்க? திரும்ப திரும்ப. ஆமாம், இது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஒரு சின்ன கேட்டுக்கதர், அது ரொம்ப ஃபார்மாலிட்டியாக திரும்ப திரும்ப ஆர்டராக போயிட்டுருக்க வேணாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா அதிமுகன்ற ஒரு இது வந்து தலைவர் இல்லைன்ற ஒரு கொஸ்டின்ல இருக்கு. ஆனால் உங்க படத்துல வந்து எம்ஜிஆர் பிரதானமாக காமிச்சிருக்கீங்க, அதிமுக உருவாக்குனவர் அந்த பேரையும் காமிச்சிருக்கீங்க. என்ன காரணம்? அதிமுக இன்னைக்கு இல்லடா அப்படிங்கிறதால காட்டுறீங்களா? சொல்லுங்க. எம்ஜிஆர்னு ஒரு அதிமுக உருவாக்குனவர். ஆமா, அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்கறதுனால உயிர் தமிழ் கொண்டு வரீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இருக்குது, கட்சி இருக்குது, தலைவர்லாம் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் அந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு வந்தவங்க முன்னாடி நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்கடான்னு வேற குத்தி காமிச்சிருக்கீங்க. டைரக்டாவே, மறைமுகமாக கூட இல்லை. இபிஎஸ்ஸை நேரடியாக தாக்கியிருக்கீங்க. இன்னைக்கு முழு படம் பாருங்க பிரதர். நீங்கள் ட்ரெய்லர் டீச்சர் பார்த்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்ணுறீங்க. முழு படம் பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அது இல்லை, இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யாரை சொல்லுவாங்க? நிறைய பேர் வர்றாங்க. பிரச்சாரம் இப்போ முடிஞ்சிருக்கு, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதில் ஃபோட்டோவே காமிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. எப்படி வந்திருக்கார் பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ட்ரெய்லர் கனெக்ட் ஆகுதுல்ல? நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஃபுட்டேஜ் போய் கூகுளில் பாருங்களேன், நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க, நிறைய பேர் காலில் விழுவுறாங்க. காலில் விழுவாத அரசியல்வாதி யார் இருக்கா? ஏற்கனவே சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஓட்டு போட்டு ஒருத்தர் முட்டி போட்டுருக்காரு. ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது நாம் வந்து நம்ம கண்ணில் என்னத்தை பார்க்குறோமோ அது இருக்கணும். நம்பகத்தன்மை வேணும்ல ஒரு சினிமாவுக்கு. அப்படி இறங்கி நீங்கள் வீதியில் போனீங்கன்னா டீ கடையில் அங்கே கட்சி ஆஃபீஸில் ஒரு 4 நாள் நிற்பாங்க பாருங்கள். அப்படி ஆளு தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்பகத்தன்மை வேணும்ல. எங்கேயோ இருக்கிற அரசியலை வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாதுல்ல. அது பார்க்குறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. படம் ஜாலியாக இருக்கும். இல்லை, சத்யராஜ் வந்து அமாவாசன் கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அரசியல் இப்படி தாண்டா இருந்ததுன்னு. ஆனால் உங்கள் அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி அவர் மேலே ஒரு இஷ்யூ ஓடிட்டுருக்கு. அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறதுக்கு பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டுருக்கு. தெரியல உங்களுக்கு? ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு வசனம் இருக்குது. நான் வந்து சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன். அதில் வந்து 60 வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குது, இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையை எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்குது, இப்போ சத்தியம் பண்ணுறது, சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு காட்சி வேணுமா? சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால். அதுபோல் தியானம் பண்ணுறது, சமாஜில் போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா? இதெல்லாம் குறிக்கும். இது அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதை போல் ஒரு வசனம் வச்சா ஒருத்தரை நினைவுபடுத்துமானா கண்டிப்பாக நினைவுபடுத்தும். நினைவுபடுத்தணும், படுத்தினாதான் அது அரசியல் சட்டையர். நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? இதுதான் கேள்வி. நம்ம கேட்குறோம். நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான்.
அப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்றைக்கி கட்சி தாண்டி போயிட்டார், உண்மை தானே. கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்கிறேன். ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க. இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா, பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்திருக்கோம், நம்ம திரையுலகு கொண்டு வரக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன் நான். ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றதில்லைன்னா சென்சார் தான், அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூவிலேருந்து தான் கதை தொடங்கும். கர்ஃப்யூ என்ன நடக்கும்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்ட் ஆள் கொல்லப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமாம், நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க. இது போல வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன் நான். இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அப்படி தான் இருக்குது. பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க. சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்க போய் சண்டை போட முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பு சிவப்பு வெள்ளை எம்ஜிஆர் கலரை எடுத்துருங்கன்றாங்க. கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா? நான் கேட்குறேன். எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்போ எடுத்தாச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க. இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்னா சரி, ஓகே, எடுத்துருங்க. எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம். முழுமையாக அரசியல் சட்டையர் படத்தை எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும். நான் குற்றமாக சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவர்களால் எடுக்க முடியலன்னா இதெல்லாம் நீங்கள் அவங்க இது வந்து நான் மௌனம் பேசியதை சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வெட்ட சொன்னாங்க. அதை தாண்டின வார்த்தையெல்லாம் வேறு படத்தில் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும். அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும். அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில். அதில் என்ன இருக்குது? பிரபாகரன் அவர்கள்னாலே அப்படி தான் தெரியும். அவர் அந்த சீருடையோடு இருக்கிறது தான். அதை மறைக்கணுன்றாங்க. சரி, மறைச்சாச்சு போங்க. அமீர் சார், நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியே தான் இருக்குது, அந்த கொடி ஃபுல்லாகவே. அதை ஏன் சென்சார் பண்ணலை? நீங்கள் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக காவி தான் இருக்குது, ஒயிட்லாம் கிடையாது. அது காவி இருக்கு சார், சொல்லி ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறேன். அது இங்கே ஃபைனல் அவுட்டில் வந்திருக்காது காவி. அப்பா இல்லை, இப்போ இல்லை அப்படி கேட்க வரல. என்னன்னா 3 கலர், அதில் இல்லை சார், என்னன்னா காவி தான் பிரதானமாக தெரியுது அதில். சரி, அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயினில் இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக சரி காவி. ஏன்னா அவங்க திருவள்ளுவருக்கே காவி போட்டுங்க அவங்க, அதனால தான் ஃப்ரீயாக விட்டாங்களோ. அந்த ஆங்கிளில் நாங்கள் யோசிக்கிறோம். அது மூலம் காவி கிடையாது. கிரிக்கெட் அவர் சொல்கிற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியவே மாற்றிட்டாங்க. மேலே ஆரஞ்சு கரெக்டாக இருக்கு. இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது. ஜாதியை வச்செல்லாம் முதல்ல நம்ம ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சுருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அதை பொலிட்டிக்கல் செட்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இது யாரையும் காயப்படுத்துறதுக்குள்ள. நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்குது. இவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார். ரொம்ப நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், உயர் பொறுப்பில் இருக்கேன். இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி என்ன கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அதுதான்.
புரியுதா உங்களுக்கு? நீ என்ன கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மெரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் இருக்குது. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் வந்து சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒருத்தர் ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். எந்த படமும் எனக்கு நினைவில்லை. ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சுருந்தாரு. உடனே ஒருத்தர் அவர் எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க. சிறுத்தையா எங்கள் தலைவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் வந்து அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க. ரொம்ப மாறிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்னாபின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதை மறுக்க முடியாத உண்மை. அதுவும் சார் சார் இப்போ வந்து படம் பண்ணியிருக்கீங்க. தொடர்ச்சியாக வந்து உயிர் தமிழுக்கு மட்டுமே டோட்டலாக அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்க. அடிக்கடி 2 நாளைக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட்டு சீமானன் வந்து பார்க்குறாரு. என்ன காரணம்? சரி தேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா? என்ன உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை, அதுக்காக உங்கள் பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதை தான் சொன்னேன் நான். போன ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன் வந்து ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க ஒரு பேர். இப்போ சொல்கிறேன். வேணாம்மா வேணாம் கடந்து போயிடுவோம். நம்ம இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம். சிறந்த தலைப்பு இந்த படத்துக்கு. நீங்கள் படம் பார்த்து முடிஞ்சோன்னு உங்களுக்கு தெரியும் இதுதான் சிறந்த தலைப்பாக இருக்கும் இந்த படத்துக்கு. அது சில காரணங்கள் இருக்குது, தயாரிப்புல காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள். இது படம், அதை பற்றி நம்ம பேசுவோம். சார் இதில் உயிர் தமிழுக்கு அந்த ரூலை வந்து ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க. அது எதை குறிக்குது? அமீர் வந்து இதில் வந்து ஒரு அரசியல்வாதியாக வராரு. அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதியை சொல்லுதா இல்லை யார் அந்த அரசியல்வாதி? தேர்தல் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட படங்கிறதுனால அந்த சீல் பிரதானமாக அதில் வச்சிருக்கிறோம். இல்லை பெரும்பாலும் அரசியல் வந்து அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனா இதில் குறிக்கிறீங்க? அப்படிலாம் நம்ம ஹீரோ ரப்பர் ஸ்டாம்ப்லாம் கிடையாது, கலக்குவார் உள்ள. இல்லை அவரை சொல்லலை சார், அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிட்றீங்களா அதுலன்றது? இல்லை ஒரு தேர்தல் படம் அப்படிங்கிறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப் நம்ம ஒரு பிரதானமாக இருக்குது. தேர்தல் ஒன்று படத்தில் 2 தேர்தல்கள் இருக்கு படத்தில் பாருங்கள். உங்கள் முன்னாடி தானே கேட்டேன். அதெல்லாம் உண்மை இல்லை. சும்மா நான் சொல்கிறேன் யதார்த்தத்தை. என்னென்னா யோசித்து பேசலை நான். யதார்த்தமாக என் மனசு என்ன பட்டுச்சோ நான் அதை அதுதான் டக்குன்னு போய் உங்களை சேர்ந்துருச்சு. அது அதனால் அதை தவிர்த்துடலாம். அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். இது படம் கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட. அதில் இது தமிழகம் இல்லை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லின்ற வசனத்தோடு வந்திருக்கும். அதே காலகட்டத்தில் தான் ஆளுநர் தமிழ்நாடு சர்ச்சையும் வந்திருந்தது. அது இந்த வசனங்கள்லாம் படத்தில் இருக்குதா? இது ஆளுநருக்காகவே அது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா? முதல்ல இந்த போஸ்டர் நீங்கள் இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுருந்ததுக்கு நன்றி. ஏன்னா தமிழகம் தமிழ்நாடு 2 ஒன்று தான். புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது. நம்ம தரப்புலேருந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம். இந்த ஆளுநர் சர்ச்சைக்காக அந்த போஸ்டர்லாம் இல்லை படத்தில் அது ஆளுநர் மட்டும் இல்லை, பல பேர் இங்கே புதுசாக நிறையா சொல்கிறாங்க. இங்கே அதுக்காக நம்ம அப்பப்போ பதிலடி கொடுக்கலாம். கிடைச்சாலும் மொத்தமாக சேர்ந்துடும் அது ஒரு நாள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோஷனில் படக்குழுவினர் தான் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. நேற்று முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியிலேருந்து சீமான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல? காரணம் என்ன? உயிர் தமிழுக்கு அப்படின்னும் போது இப்போ பிரபாகரன் அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை? நான் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. அவருக்கு வேண்டிய ஒரு நண்பருக்கு அடிச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்றேன்னு இருக்கிறாரு. எல்லா தலைவர்களுக்கும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். யாரெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ பார்ப்பாங்க. அண்ணன் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். சென்சார் பார்த்தீங்கன்னா இப்போ சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இங்கே இன்னொருத்தர் கூட கேட்டார் ஒரு மத சம்பந்தமான. இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி இண்டியன் ஒரு படம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க, எல்லாரும் பார்த்தீங்க. அந்த படம் திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு சொன்னாங்க. கட்டெல்லாம் கொடுக்கல.
படமே ரெஃப்யூஸ்ன்ட்டாங்க. வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு கட்டு கிடையாது. அதனால சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம. இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல. அந்த படம் என்னன்னா அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே அரை மணி நேரம் தான் இருந்திருக்கும். ஆன்டி இண்டியன் அரை மணி நேரம் இண்டியன் ஆயிருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை. சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது, நம்ம சரி பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல, இங்கேருந்து இன்னொரு 6 மாதம் ஆயிரும் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. அதனால சமரசம் பண்ணிக்கிட்டோம். அதான் சார் சொன்ன மாதிரி சென்சார் போர்டுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒன்று தான். ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் அது வேற மாதிரி நடந்துக்குது. ஆமாம், ப்ராஃபிட்டான படம் வெற்றி படம் அது அவர் மேலே இருக்கிற விமர்சனத்தினால அப்படி சொல்லுவாங்க. இல்லை, 250 ஸ்க்ரீன் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 180 ஸ்க்ரீன் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் போட்டுட்ருக்காங்க, நாளைக்கு தான் அது தெரியும். ஏன்னா ஒரு படம் இப்போ 2 படம் தான் வருது, 7 8லாம் இல்லை. சின்ன படங்கள் 2 படம் தான் மெயினாக. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எல்லா படமும் வரணும். நான் அன்னைக்கு சொன்னேன், நான் எல்லா படமும் வரணும், எல்லா படமும் ஓடணும், அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ். இப்போ இந்த ரிலீஸுங்கிறது ஒரு துணிச்சலான முயற்சி தான். ஆமாம், இல்லை அதை தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லலாம். இது என்னென்னா நல்லா இருக்காது அது, நான் நினைக்கிறேன். பெரிய தயாரிப்பாளர் அவர், பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத ஒரு சங்கம் நிறையா பேசியிருக்காரு. அதில் வெளியிடுற அளவுக்கு இல்லை, ரொம்ப அநாகரிகமாக நிறையா பேசியிருக்காரு. பெரிய சங்கடம் வந்துடும். எல்லா பத்திரிக்கையாளரும் கேள்வியை மொத்தமாக எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா? நீங்கள் 2 பேர் மட்டும் வச்சுக்கோங்க. சும்மா தான் சொல்கிறேன் நான். இல்லை, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இது வெறும் அரசியல் படம் கிடையாது, பொழுதுபோக்கு இருக்குது. அண்ணாச்சி பண்ணுற காமெடி இருக்குது, கஞ்சா கருப்பு பண்ணுற காமெடி இருக்குது, 2 பாடல் காட்சி இருக்குது, 2 சண்டை காட்சி இருக்குது. அதனால் இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான். அது அரசியல் சட்டையில் ஒரு ட்ரை பண்ணியிருக்கு. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரெண்டு பேரும் பேசி வச்சோம்.